நீங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது அவமானப்பட்டிருக்கீங்களா? நான் ஏன் அப்படி உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, அவமானப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நிறைய விஷயங்களை செய்வோம். நாங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், உடுத்துறதா இருக்கட்டும், நம்மளுடைய பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம மானம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவமானப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை செய்கிறது. எவ்வளோதான் இருந்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம அவமானம் அடைஞ்சிட்டோமா இருந்தால் நம்மளால் அதை தாங்கிக்க முடியாது, ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம், மனசால நம்ம ரொம்ப கீழே விழுந்துருவோம். இது நான் ஒரு இடத்துல வாசிச்சது தான், ரொம்ப அழகா இருக்கு. அதாவது அவமானம், முதல் அவமானம் நமக்கு ஒரு அழுகையை தரும், ஒரு மனவேதனையை தரும். ரெண்டாவது அவமானம் நமக்கு ஒரு அறிவுரையை தரணும். அந்த அறிவுரையினால நாங்க ஏதாவது ஒன்று திரும்ப மாத்தி செய்ய ட்ரை பண்ணணும். மூன்றாவது தடவை அவமானம் அடைஞ்சா நம்ம அமைதியா இருக்க போறோம். ஏன்னா இதுல இருந்து எனக்கு வெளியே வர முடியாதா அப்படிங்கிற ஒரு அமைதியாக கூட இருக்கலாம். ஏன் இனி இந்த அவமானத்தை அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைதியாக கூட இருக்கலாம். கற்றுக்கொண்டதிலிருந்து நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். நான்காவது தரவும் நம்ம அவமானப்பட்டுட்டோமா இருந்தால் அதுவே எங்கள்கிட்ட அடையாளம் ஆகிடும். எல்லாரும் எங்களை அந்த அவமான பேரை வச்சு இல்லாட்டி அந்த அவப்பெயரை வச்சு தான் எங்களை சொல்லவே போகிறாங்க. அப்போ அதை நாங்கள் மாற்றணும் இல்லையா? அவமானங்கள் உனக்கு ஒரு முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளிக்கு பிறகு தோங்குற பந்தி கட்டாயமாக முதல் படியான உன்னுடைய வெற்றியின் முதல் படியாகவே இருக்கட்டும். ஆகவே அவமானத்தை உனது வெற்றியின் முதல் படியாக எடுத்துக்கொண்டு நீ முன்னோக்கி போகணும். கவலைப்பட்டு இருக்க வேணாம். அந்த கவலைகள் ஏதாவது ஒரு நாளைக்கு கம்பீரமாக மாறும். மற்றவங்களை கர்வம் அடைய வைக்கும். அன்றைய நாள் உன்னுடைய வெற்றியின் நாளாக அமையும்.